அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் விரைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவிழந்த அமைப்பில் வலம் வந்த சூழலில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் 11ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்தில் நுழைகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் சுபத்துவ பாதையில் வலம் வருவதோடு பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உறுதியாகவே நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மாணவர்கள் தங்களுடைய வாழ்வில் தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான நெருக்கடியும் சிரமமும் சிக்கலும் இன்றி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது காரிய தடைகள், சிரமங்கள் விலகக்கூடிய வாய்ப்பும் முதன்மையாக கிடைப்பதால் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் மிக வலுவாக ஜென்மம் 2, 3 என பல இடங்களில் வலம் வர போகிறார். மேலும் குறிப்பாக வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரன் 12ஆம் தேதி முழு நிலவாக வலம் வர போகிறாருங்க. பௌர்ணமி தினம் வருவதால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல பணிகள் காரிய தடையின்றி சிக்கலின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக சந்திரன் எடுத்து காட்டுகிறார். சந்திரன் மற்றும் புதனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உச்சம் பெறுகிறாருங்க சூரியனை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருந்து 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்குள் சென்றாலும் 14ஆம் தேதி முதல் அங்கு உச்சம் பெற போகிறார். ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்திற்குள் செல்வதால் சில அலைச்சல்களும் எதிர்பாராத சங்கடங்களும் ஏற்படலாம். ஆனால் அதே சமயம் அவர் உச்சம் பெறுவதால் சிரமங்களிலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. இருந்தாலும் அலட்சியமில்லாமல் திட்டமிட்டு செயல்படும் போது நெருக்கடிகள், சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக உருவாக்குவதோடு மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன். மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக சுக்கிரன் சப்தமத்தில் உச்சம் பெற்று வலம் வருகிறாருங்க. 7இல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து உச்சம் பெற்றிருப்பதால் கூட்டு கிரக நிலைகள் துவக்கத்தில் இந்த வாரத்தில் இணைந்து வலம் வருவதால் கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே நிறைவாக கிடைக்க போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மை நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 9இல் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசி 3, 5 ஆகிய இடங்களையும் பார்க்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுவதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும்.
பணம் வீண் விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக விரும்பி கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வு இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக உறுதியாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. 9ஆம் இடத்தை விட்டு இன்னும் ஒரு மாதத்தில் விலக போகிறார். இதற்கு முன்னதாகவே தங்களுடைய வாழ்வில் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், கடன் சார்ந்த தொல்லைகள், பல்வேறு வகையான சிக்கல்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம். நினைத்தபடியே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக கைகூடுவது சமயத்தை உருவாக்குவதோடு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது சனி திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 6ல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் பணி சார்ந்த சூழல் நெருக்கடிகளை ஏற்படுத்தாது. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. விற்பனை அதிகரிக்கும், லாபம் உயரும். இந்த தருணத்தில் பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சப்தமத்திலும் கேது ஜென்மத்திலும் அமர்ந்திருக்கின்றன. இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. மங்களகாரகன், பூமிக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வலம் வர போகிறார். செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் அனைத்து வகையான பணிகளிலும் நிறைவாக கிடைக்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகரமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நெருக்கடிகள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.